பண்ணது நீங்க இல்லடி, நானு. இதுல உரிமை உங்க கால விழுறையா ஐயா, என் பொண்டாட்டி விட்டுருங்கய்யா. ஐயா, நாங்க பொண்ணு எல்லா குற்றத்தையும் சொல்லிடுறையா. ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறையா. நீங்க என்ன சொன்னாலும் அதை கேக்குறையா. ஐயா சாமி, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். நான் வேற என்ன சொன்னாலும் ஒத்துக்கணும். நீங்களும் கேட்பாங்க சாமி, கேட்பாங்க. செய்வாங்கடே, என் ரத்தத்தின் ரத்தம். முடிஞ்சு அவங்கள டச் பண்ண பார்ப்போம். ஊருக்கு போயிருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு. அப்படியா? சரி. ஹோட்டல்ல யார் இருக்கீங்க? இதோ வந்துட்டேன். பன்னி பிரியாணி இல்லையா? சாப்பாடு சாம்பார் தாங்க இருக்கு. பரோட்டா இல்லையா? பரோட்டா பண்றது இல்லைங்க. முருங்கைக்கானா எனக்கும் கோவிந்தனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் இருக்க, கொண்டு வரேன். உள்ளே வரீங்க? எதுக்கு உள்ள வரீங்க? என்னது? கத்துன அவ்வளவுதான், வாய மூடிட்டு இருக்கணும் சொல்லிட்டேன். கோவிந்தா, எத்தனை நாளைக்கு தான் நாமளே வேர்விய சிந்தறது?
இன்னைக்கு இவ வேர்வைய சிந்தட்டும், சிந்திதானே ஆகணும். இல்லைன்னா இவ புள்ள கோவிந்தாதான். நாம இப்ப இவள வேர்வை சிந்த வைக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கலாம்டா. இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்களை பரிசீலித்து பார்த்ததில் குற்றவாளிகளின் குற்றங்கள் சாட்சி ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் செய்திருக்கும் குற்றமானது இந்த நாகரீக சமுதாயத்தையே தலைகுனிய வைத்துள்ளது. இவர்களின் கொடூர செயல்களுக்கு மரண தண்டனையை விட வேறு எந்த பொருத்தமான தண்டனையையும் இவர்களுக்கு கொடுக்க இயலாது. இந்த தண்டுபாளையத்தை சேர்ந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. கான்ஸ்டபிளா இருந்தவரு பெரிய ரேபிஸ்டா மாறிட்டாரு. கணக்கு தெரிஞ்சது 15, கணக்கு தெரியாம இருக்கிறது இன்னும் எத்தனையோ. இப்ப இவரு தூக்கு தண்டனை கைதி. நாட்டை ஒரு கலக்கு கலக்கிட்டாருல. சாமி, அத்தனை ரேப்புகளை நீங்க ஒருத்தரை எப்படி பண்ணீங்க? ஆமா சாமி, கிழவனுக்கு ரொம்ப கப்பு வந்துருச்சு. சொல்லுங்க சாமி. சாமி. இருக்கட்டும், சொல்லுங்க. கூச்சப்படாம சொல்லுங்க. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. மூடு வரணும்னா ரமேஷ் ரெட்டி இது 36 சூத்திரங்கள். ரமேஷ் ரெட்டி, நீ வெறும் பொம்பளைங்களை மட்டும்தான் ரேப் பண்ணிருக்கிற. ஆனா இவனுங்க ஆம்பளைங்களையும் விட்டதில்ல, கிழவிங்களையும் விட்டதில்ல. கொலை பண்ண பொணங்களையே ரேப் பண்ண ராட்சசனுடா இவனுங்க. நீ படிச்ச ஸ்கூலுக்கே ஹெட்மாஸ்டர்டா இவனுங்க. துத்தேரி புறம்போக்கு பசங்களா. நீங்க பண்ண பாவம்லாம் அந்த கடவுளுக்கே பொறுக்காதடா. அடிங்க உங்களை 2 வச்சேன்னா தெரியும். பேய் பிடிச்ச பரதேசி பண்ணாடைங்களா. ஏய், அங்க எவ்வளோ சத்தம்?